வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2வது ஜாதகம். அதாவது 9/11/1991ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள் எல்லாம் பார்க்கலாம். நீங்க பிறந்து 34 வயச பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது சனிக்கிழமைங்க. அதாவது வளர்பிற திருதியை திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசியும். விருச்சிகத்துக்கு யாரு சந்திராஷ்டமமா அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி சந்திராஷ்டமமா அமையும். நோ, யா, இ, உ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? உ நீங்க பிறக்கும் போதே கேட்ட அப்படின்னா, புதனோட சாரத்துல தசாபுத்திய பிறக்கும்போது அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா, கேது தசை 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும், இப்போதைக்கு சூரிய தசை ஒரு 6 வருஷமும் நடக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே ஓடிட்டு இருக்கும். இந்த சூரியனுக்கு யாரு பாதகத்த குடுக்குறாங்க அப்படிங்கிறது வேணும். ஒண்ணு மகர ராசியும், இன்னொன்னு மீன ராசியும், மீன லக்னமும் சாரி. இந்த 2 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆ இந்த 2 லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. வேண்டாத கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் போறதோ, இல்ல அப்படின்னு சொன்னா தீரா கடனையும், தீரா நோயையும் குடுக்கும் அப்படிங்கிறது தான் விதிப்பலன். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சரிங்களா? ஊர் விட்டு, தேசம் விட்டு போகக்கூடிய அமைப்பு, வீடு வாடகை வீடுக்கு மாத்தி மாத்தி போகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை பாதிக்கப்படும். சண்டை பிரச்சனையில போய் முடியக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இதெல்லாம் குடுப்பாங்க அப்படிங்கிறது தான். இதுவே நாடி முறைப்படி எடுத்துட்டோம்னா, நீங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணா நல்ல லாபம். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்த குடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையா இருந்தாலும் உங்களுக்கு லாபத்த குடுக்கும். எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி வித்தாலும் நல்ல லாபம். ஒரு சில பேர் பெயிண்டரா இருக்கக்கூடிய சூழ்நிலைய குடுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேண்டாத ஃபோன் சவகாசம் உங்களுக்கு ஏற்படும். அதனால பெண்கள்னால கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. மனைவி கொஞ்சம் உடல் சோர்வுத்தன்மையும், வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, சில சமயம் முலநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஆட்கொள்வீங்க. பலதொழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, லாபம் அதிகம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ஒரு சில பேத்துக்கு இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த குறைபாடு பிரச்சனையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. இதுவும் தந்தை வழி சொத்துக்கள கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? தந்தை நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். அம்மாவும் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். சில சமயம் ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மையும் தாய் தந்தைக்கு ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இந்த ஜாதக ரீதியா பெண்களுக்கு உண்டான அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பேர் சிறு வயசுலயே திருமணமாகி கணவனை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை இது குடுக்கும். சூரியன், செவ்வாய் எவ்விடத்தில் சேர்ந்து இருந்தாலும் அவள் இளமை விதவை இல்லை என்றால் வாழ வெட்டி அப்படிம்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி. இப்ப ஒரு சில ஜோதிடர் அதெல்லாம் கிடையாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையாலுமே அது வேலை செய்யும். செய்யாமலாம் இல்ல. என்ட்ட நெறைய உதாரண ஜாதகங்கள் வச்சிருக்கேன். அதனால தான் சொல்றேன். ஏன்னா, அது 100% வேலை செய்றனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஒண்ணு கணவனுக்கு விபத்து மூலியமாவோ, இல்லைன்னா பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கு பிரிவோ, இதனால நெறைய கோர்ட்டு கேஸ்க்கு போகக்கூடிய அமைப்போ உண்டு அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? உங்களுக்கும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் நல்லா குடுக்குது. ரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனையும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். கொஞ்சம் சோர்வுத்தன்மை, உடல் சோர்வுத்தன்மை சீக்கிரம் அடைஞ்சிரும். போர்னால உங்களுக்கு சங்கடம் வரும். இதனால கணவன் மனைவிக்கு இடையில இருக்க ஒற்றுமை பாழ்படும். இதனால பிரிவு வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்தலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா, இதுவரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கு. இல்ல 2ஆம் திருமணம் பண்றான்னா, இப்போதைக்கு நல்ல காலம் தான். சித்திரை வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சில பேத்துக்கு விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போறது, சில பேர் மரண கண்டம் வரைக்கும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குங்கிறத சொல்லிட்டு, இந்த ஜாதக ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.